எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கப்ப பிரியாணி எப்படி பண்றேன்னு பார்க்கலாம். இது வந்து கமெண்ட்ஸில் நிறைய ரிக்வெஸ்ட் வந்த ஒரு ஐட்டம் தான் கப்ப பிரியாணியோட ரெசிபி. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ வெஜிடேரியன்ஸ் கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது நான் வெஜிடேரியன் டிஷ்ஷு தான். சிக்கன் வச்சு தான் இப்போ நான் கப்ப பிரியாணி பண்ணுறேன். மோஸ்ட்லி இது வச்சு மட்டன் வச்சு பண்ணுவாங்க, இல்லை பீஃப் வச்சு பண்ணுவாங்க. இப்போ அது ரெண்டும் நான் யூஸ் பண்ணல. மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணுற சிக்கன் வச்சு தான் பண்ணுறாங்க. இதே ரெசிபி இதே மாதிரி நீங்கள் மட்டன் வச்சுட்டும் செய்யலாம். எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 1 kg மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கு. 1 கிலோ இருக்குது. எடுக்கும்போது இதுக்கு முன்னாடி 2 வீடியோ நான் சொல்லியிருக்கேன் எப்படி இது நல்லது பார்த்து எடுக்கணும்னு. காஞ்சது எடுக்காதீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது எப்பவுமே பார்த்து எடுத்துக்கோங்க. அது கூடவே பிரியாணி பண்ணுறதுக்காக 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சிருக்கு. 1 கிலோ மரவள்ளி கிழங்குக்கு 1/2 கிலோ சிக்கன் தான் எடுத்து வச்சிருக்கு. சிக்கன் எடுக்கும்போது எலும்பு தான் எடுக்கணும், போன் தான் எடுக்கணும். அதோட ஃப்ளெஷ் மாற்றிக்கோங்க. மேக்ஸிமம் எலும்பு சேர்த்தி எடுக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. எள்ளுங்கப்பான்னு சொல்லுவாங்க. அதனால அந்த சிக்கனோட இல்லை பீஃபு எது நீங்கள் எடுத்தாலும் மட்டன் எடுத்தாலும் அதோட எலும்பு தான் எடுக்கணும், போன் தான் வேணும். ஓகே, இப்போ வந்து நம்ம இதோட தோல் உரிச்சிக்கலாம். தோல் உரிக்கும் போது இதே மாதிரி மரவள்ளி கிழங்கு சீக்கிரம் இந்த தோல் விட்டு வந்துருச்சுன்னா அந்த கப்பா நல்லது தான், இல்லை சீக்கிரம் வேகும் அப்படின்னு தான் அர்த்தம். இது வந்து தோல் ஒட்டி இருக்கு, எடுக்க முடியல அப்படின்னா அந்த கப்பை வந்து காஞ்சு போயிருக்கும், வேகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ வந்து அதோட தோலெல்லாம் உரித்து நல்லா கழுகி எடுத்து வச்சிருக்கு. இது வந்து இப்போ இதே மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது ஒன்று பெருசு ஒன்று சின்னது அந்த மாதிரி கட் பண்ணாமல் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே சைஸில், நீங்கள் பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் ஒரே மாதிரி கட் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. அப்போ தான் வேகும்போது எல்லாமே ஒன்றா வெந்து கிடைக்கும். இப்போ இது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இப்போ வந்து கப்பை எல்லாமே கட் பண்ணி எடுத்துருக்கு. இது ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க, நம்ம வந்து இது வடிக்க போகிறேன். ஸோ உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. தண்ணி வந்து இந்த மரவள்ளி கிழங்குக்கு மேலே கொஞ்சம் மேலே நிற்கணும், அப்போ தான் அது நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்ச உடனே ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, அப்போ அது வேகுமா வேகாதுன்னு நல்லா தெரியும். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் நான் போட்டு கொடுத்துருக்கு. இப்போ வந்து இந்த மரவள்ளி கிழங்கு கூட நான் மஞ்சத்தூள் போட்டு கொடுத்துருக்கு, அதே மாதிரி உப்பும் போட்டு கொடுத்துருக்கு. இப்போ நல்லா கொதிக்கட்டும் இது. இப்போ பாருங்க, நம்ம கிழங்கு வந்து நல்லா கொதிச்சிருச்சு, வெந்துருச்சு. இப்போ இந்த மஞ்சத்தூள் போட்டதுனால அது வெந்துருச்சு இல்லைன்னு கரெக்டாக தெரியல. மஞ்சத்தூள் போடாமல் இருந்துச்சுன்னா கரெக்டாக அந்த ஓரமாக பார்த்தாலே தெரியும். இப்போ இது ஒரு டைம் கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இதே மாதிரி நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கு பிறகு இப்போ நம்ம அந்த தண்ணி வடிச்சு எடுத்துக்கலாம். தண்ணி வடிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் சூடோடே மாற்றி வச்சுக்கலாம். இது அங்கே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வந்துட்டு சிக்கன் வந்து ரெடி பண்ணிடலாம். சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்காக நான் இங்கே எடுத்து வச்சிருக்கிறது பாருங்க, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு பீஸ் இஞ்சி, அப்புறம் ஒரு 7-8 பூண்டு, 3-4 பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம போட்டு கொடுக்குறேன். இந்த பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தாளித்து கொடுக்குறேன். இப்போ வந்து நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கு, 2 டீஸ்பூன் ஊற்றிருக்கு. பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கு. பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் நைஸாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் கூடி நைஸாக கட் பண்ண வேண்டியதில்லை. ஒரு சின்ன வெங்காயம் 1-2 அந்த மாதிரி பாதி மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா சூடானதுக்கு பிறகு அந்த ஆயிலில் வந்து இப்போ நான் இந்த வெங்காயம் போட்டு கொடுத்துருக்கு. கடுகு தாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த எண்ணெய் சூடானதுக்கு பிறகு வெங்காயம் போட்டிருக்கு. வெங்காயம் கொஞ்சம் வதக்கினதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை. பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து இஞ்சி, பூண்டு இது ரெண்டும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இதே மாதிரி வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த இஞ்சியோட பூண்டோட அந்த பச்சை ஸ்மெல் இருக்கு இல்லைங்களா, அந்த மனம் போய் நல்ல ஒரு மசாலா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும்.
பாதி நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ மசாலா ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 1 2 போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள். பாருங்க இந்த மாதிரி ஸ்பூன் தான் எடுத்திருக்கு. இந்த ஸ்பூனுக்கு 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், இது ரெண்டுமே போட்டு கொடுத்துருக்கு. நம்ம இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கொடுத்துலாம். ரொம்ப அதிகமாக போட வேண்டியதில்லை, 1/4 டீஸ்பூன் போட்டாலும் போதும். நம்ம மரவள்ளி கிழங்குல ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டு தான் கொடுத்துருக்கு. ஸோ இதில் கொஞ்சம் கம்மியாக போட்டாலும் போதும். இதே மாதிரி நல்ல ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகி ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் போட்டு கொடுத்துக்கலாம். சிக்கன் வந்து நல்லா கழுகி எடுத்துக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், நம்ம எலும்பு தான் போடுறாங்க, இதுக்குள்ளே பான் தான் போடுறாங்க. இதில் இருக்கிற ஃப்ளஷ் மேக்ஸிமம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கப்பை பிரியாணி வந்து நல்லா இருக்கும். நீங்கள் அந்த ஃப்ளஷ்ஷே அதிகமாக போட்டு கொடுத்துருச்சுன்னா பிரியாணி வந்து நல்லா இருக்காது, அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ எலும்பு எடுக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா அந்த மசாலா ஃபுல்லாக இதில் கோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்குள்ளே 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கு. 1 கப்பு போதும், ரொம்ப தண்ணியாக வேண்டியதில்லை. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நம்ம பிரியாணி வந்து ரொம்ப தண்ணியாகி போயிடும். ஸோ 1 கப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொடுத்துக்கோங்க. சிக்கனுக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். அந்த மரவள்ளி கிழங்கு வேக வச்சதுக்கு ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு கொடுத்துருக்கு. ஸோ இந்த சிக்கனுக்கான உப்பு மட்டும் போட்டு கொடுத்துக்கோங்க. இது நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு டைம் மூடி வச்சுக்கலாம், நல்லா கொதிக்கட்டும். இதுக்குள்ளே சேர்க்க வேண்டிய தேங்காய் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 கப்பு தேங்காய் எடுத்துருக்கு. கூடவே 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம். ரொம்ப அதிகமாக தேங்காய் வேண்டியதில்லை, 1/2 கப்பு போதும். அப்புறம் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்தி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைனாக இருக்கணும், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சம் நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், அது கூட நம்ம சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு. எப்போவுமே சிம்மில் வச்சுக்கோங்க. தீ வந்து ரொம்ப அதிகமாக வச்சிருச்சு அப்படின்னா இந்த சிக்கனுக்குள்ளே இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வற்றிடும், ரொம்ப ட்ரை ஆகி போயிடும். இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் நான் சேர்த்து கொடுத்துருக்கு. சிக்கன் நல்லா வெந்ததுக்கு பிறகு மசாலா ஆட் பண்ணி கொடுத்துக்கோங்க. மசாலா அந்த சிக்கனில் பிடிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். அந்த 2 நிமிஷம் தீ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, நல்லா கொதிக்கட்டும். அது வந்து கொதிச்சு அந்த மசாலா கோட் ஆகிறதுக்குள்ளே நம்ம இங்கே வந்து அந்த மரவள்ளி கிழங்கு வந்து இதே மாதிரி கொஞ்சம் இடிச்சு எடுத்துக்கலாம். ஏதோ நல்ல பலமாக இருக்கிற ஸ்பூனா இல்லை வுடன் ஸ்பூனா ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு பிறகு இதே மாதிரி நல்லா இடிச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்ம மரவள்ளி கிழங்கு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இது சிக்கன் குழம்புக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறாங்க. நீங்கள் மட்டன் தான் பண்ணுற அப்படின்னா இந்த மரவள்ளி கிழங்கு அந்த குழம்புக்குள்ளே போட்டு ஒன்றா கூடி இடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் அதோட எலும்பு அது எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம இடிக்கும்போது எல்லாமே ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகி போயிடும். ஸோ அதனால முதல்ல வந்து இந்த மரவள்ளி கிழங்கு வந்து நல்லா இடிச்சு எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து கரெக்டாக அந்த மசாலா எல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா அந்த ஸ்மெல்லாம் கரெக்டாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து மரவள்ளி கிழங்கு நான் போட்டு கொடுத்துருக்கேன். இனி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த குழம்பு இந்த மரவள்ளி கிழங்கு எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காயோட கூட்டு இருக்கு இல்லைங்களா, அது இதுக்குள்ள ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். இதை ஆட் பண்ணி கொடுக்கலாம். இது கூடவே இன்னொன்று நான் ஆட் பண்ணி கொடுக்குறேன், அதுதான் ஒரு முட்டை. இந்த முட்டை இதுக்குள்ளே போட்டிருக்கு அப்படின்னா டேஸ்ட் எதுவுமே மாறாவு, சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குது. முட்டை போட்டதே தெரியாது. இப்போ வந்து தீ வந்து ஆஃப் பண்ணி கொடுக்காதீங்க, தீ வந்துட்டு சிம்மில் தான் வச்சுருக்கு. அந்த சிம்மில் இருக்கிற தீயில் தான் இதெல்லாமே மிக்ஸ் ஆகும்போது அந்த முட்டை, அந்த தேங்காய், அந்த சிக்கன் கிரேவி, அந்த மரவள்ளி கிழங்கு எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் ஆகணும். மெதுவாக சிம்மில் வச்சுட்டு தீ வந்து சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. 1 கிலோ மரவள்ளி கிழங்குக்கு 1/2 கிலோ எலும்பு என்ன சொல்கிறது அந்த சிக்கனோட போன் அதுதான் அதோட கணக்கு. 1 கிலோக்கு 1/2 கிலோ அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதுக்குள்ளே மல்லித்தலை போட்டு கொடுத்துடலாம். சின்னதாக கட் பண்ணி வச்சு கோரியாண்டர் லீவ்ஸ் போட்டு கொடுத்துக்கலாம். இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் அதிகம் நல்ல மணமாக இருக்கிற கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ மிக்ஸ் பண்ணும்போது நம்ம அதுக்குள்ள அரைச்சி வச்சு அந்த தேங்காயோட கூட்டு சேர்த்தி இருக்கு, அதே மாதிரி ஒரு முட்டை சேர்த்தி இருக்கு. இப்போ வந்து மல்லித்தலையும் போட்டு கொடுத்துருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல சூடா இருக்கு. இப்போவுமே தீ வந்து சிம்மில் தான் இருக்கு, நான் ஆஃப் பண்ணல. அதுக்குள்ள நம்ம போட்டு கொடுத்த அந்த முட்டையும் வெந்து கிடைக்கும். பாருங்க, நம்ம பிரியாணி வந்து ஆல்மோஸ்ட் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபைனலாக நான் இதுக்குள்ள என்ன ஆட் பண்ணி கொடுக்குறேன்னு பாருங்க. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் வந்து பச்சை தேங்காய் எண்ணெயாக இருக்கணும். அது வந்து கொதிக்க வச்சது, சூடு பண்ணது எதுவுமே இருக்கக்கூடாது. பச்சையாக இருக்கிற நல்ல ஸ்மெல்லாக இருக்கிற தேங்காய் எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டு கொடுத்துக்கோங்க. ஊற்றி கொடுத்ததுக்கப்புறம் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பிரியாணி கப்ப பிரியாணின்னு சொல்லுவாங்க. மரவள்ளி கிழங்கு சேர்த்தி சிக்கன் வச்சு பண்ணால் அந்த சூப்பரான பிரியாணி வந்து ரெடியாக இருக்குது. இந்த சமையல், இந்த ரெசிபி பிடிச்சதா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. கமெண்ட்ஸில் இப்போ நிறைய ரெசிபிஸ் ரிக்வஸ்ட் கேட்டுகிட்டே இருக்குது. அது அதிகமாக ரிக்வஸ்ட் கேட்குறது பார்த்து தான் நான் இப்போ ரெசிபிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய ரிக்வஸ்ட் வந்து ஒரு ஐட்டம் தான் இந்த கப்ப பிரியாணி. அது இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கடலை குழம்போட ரெசிபி நிறைய பேர் கேட்டுட்டு, கடலை குழம்பு நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கு. தேங்காய் சேர்க்காம தான் பண்ணியிருக்கு. தேங்காய் சேர்த்த ஒரு குழம்பு வந்து இன்னொரு டைம் பண்ணிடலாம், உடனே பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம பிரியாணி வந்து ரெடியாக இருக்குது. கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ரெசிபி ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கேரளா சமையலுக்கு கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு, நிறைய டவுட்ஸும் கேட்டுட்ருக்கு நான் போட்ட ரெசிப்பியில். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டுக்கோங்க, அதுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது நல்லா புரியுதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா கமெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே எனக்கு பர்சனலாக ரிப்ளை பண்ண முடியல, மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச ரெசிபியோட உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.